ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அருள் துர்காஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பௌர்ணமி இருக்கிறதால வீட்டிலலாம் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டேன். காலையிலே சீக்கிரம் எழுந்துட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க இல்லை வீட்டில், அதனால எனக்கு தூக்கமே வரல. கொஞ்சம் சீக்கிரமே எழுந்துட்டேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும், எங்கே இருக்காங்க என்னன்ட்டு கேட்கணுன்ட்டு. அப்புறம் வந்து ஏஞ்சி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டேன். பூஜை பண்ணுறது வீடியோ பண்ணல. ஸோ பூஜை எப்படி பண்ணியிருக்கேன் என்ட்டு வெறும் அந்த வீடியோ மட்டும், பூஜை ஆன வாட்டிக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அப்புறம் பௌர்ணமி இருக்கிறதால திருவண்ணாமலைக்கெல்லாம் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சண்டே இருக்கிறதால எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஸோ மற்ற டைம்லலாம் என்னால் பூஜை பண்ண முடியாது. ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், நான் ஆஃபீஸுக்கு போகணும், லஞ்சு ஸ்நாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட் மூணுமே ரெடி பண்ணணும். அதனால் சீக்கிரம் அதனால் இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக திருப்தியாக பூஜை பண்ணி முடித்தேன். ஸோ அது எனக்கு எங்கேயோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஹஸ்பண்ட் வேறு வெளியே போயிருக்கிறதால சேஃபாக வீட்டுக்கு வரணுன்ட்டு இன்றைக்கி பூஜைலாம் பண்ணிவிட்டு அவங்க வர்ற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஸோ அவங்க சீக்கிரம் வரட்டுன்ட்டு வெயிட் பண்ணின்னு இருக்கேன். ஸோ ஃபோன் பண்ணதுக்கு வந்துன்னுக்கிற மத்தியானம் ஆகிடும், வந்து ரீச் ஆகிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ திடீர்னு ஊருக்கு போகிறத ஆயிடுச்சு அவங்க. ஸோ அதனால அந்த கோயில் ஸ்கிப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் போகணுன்ட்டு பார்த்துன்னு இருக்கேன். ஸோ போனேன்னா எந்த கோயிலுன்ட்டு உங்களுக்கு அப்புறமா அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி ரொட்டீன் என்ன இருக்குது, இன்னும் மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ளே எந்த மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணணும் என்னன்ட்டு பார்க்கணும். இன்னும் ரெடி ஆகவே இல்லை. ஸோ அவங்க வந்து அப்புறமா தண்ணி ஊற்றிக்கிறேன்னு சொன்னதுனால அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகலை. அவங்களுக்கு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டணும். ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன இருக்கோ வேலை கண்டினியூ பண்ணணும். யாரெல்லாம் வந்துட்டு இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னுக்கிறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்படியே குக் வித் கோமாளி பார்த்துன்னு சமையல் செய்யலான்ட்டு எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு செய்யலான்ட்டு எங்கள் சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பருப்பு வேக போட்டுருக்கேன். சமையல் ரெடி ஆகும். அம்மாவோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சடனாக போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கே போயின்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ அண்ணன் பொண்ணு வந்தாங்க. ஸோ எல்லோரும் போய் பார்த்துன்னு வரலான்ட்டு எங்கள் அண்ணா அவங்க இன்னொரு வண்டியில் போயின்னு இருந்தாங்க. பாப்பா வந்து எங்கள் கூட இட்டுக்கலான்ட்டு இட்டுருந்தோம். அங்கே பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்து ரொம்ப மூட் அப்செட் ஆகிடுச்சி. அதுக்கப்புறமா தூக்கமே வரல. கொஞ்சம் நேரம் பாப்பாவுக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஸோ அதனால் அப்புறமா பார்த்தா ஆர்சிபி மேட்ச்சு ஃபைனல் மேட்ச் இருந்துச்சு. ஸோ தூக்கம் வரலன்ட்டு மேட்ச் பார்த்துன்னு இருந்தேன். ஆர்சிபியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் இருக்கிறது பெங்களூரு, அதனால பெங்களூர் சப்போர்ட் பண்ணுறேன். இது நெக்ஸ்ட் டே விலாகாக இருக்கும். ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு வந்தோம். பெரியம்மாவை பார்த்தது ஒரு மாதிரி மனசு பேஜாராயிடுச்சு. அப்புறமா வந்து பார்த்தேன் ஆர்சிபி மேட்ச் வேறு நடந்துனுச்சு. ஸோ அதனால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. பாப்பா கூட உடம்பு சரியில்லைங்க பாருங்கள். ஆனாலும் சேட்டை பண்ணுறாங்க. ஃபேஸ் எல்லாம் டல் ஆகிடுச்சு. ஃபீவர் நைட்லேருந்து, காஃபு கோல்டு எல்லாமே வந்துருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனாலும் லீவ் போடுன்னு சொன்னேன். பட் ஆனாலும் பாப்பா லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு போய் வந்திருக்காங்க. இது நெக்ஸ்ட் டே விலாகு. நானும் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். ஸோ வந்த வாட்டிக்கு சரி வீடியோ கண்டினியூ பண்ணலான்ட்டு பண்ணின்னு இருக்கேன். என்ன வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்னா, நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிற பேக்கில் என்னெல்லாம் ஐட்டம் வச்சுருப்பேன், எதெல்லாம் வச்சுருக்கேன்னான்ட்டு இந்த வ்ளாகில் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பேகு நான் ஆஃபீஸ்க்கு இந்த பேக் தான் எடுத்துன்னு போவேன். ஸோ என்னெல்லாம் வச்சுருக்கேன்ட்டு அப்படியே பாருங்கள். இதுதான் என்னோட பேகு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா இந்த ஜிப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு தைலம்,
அப்புறம் வந்து எல்லா மெடிசின்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து இது டோலோ, இது ரெண்டும் எப்பயுமே என்கிட்ட இருக்கணும். அப்போ வந்து என்னோடய ஸ்மார்ட் வாட்சோட சார்ஜர், அப்புறம் வந்து பாண்ட்ஸ் க்ரீம், மாய்ஸ்சரைசர் க்ரீம், இது ஒன்று வச்சுருப்பேன். அப்புறம் வந்து ஒரு சானிடைசர், அப்புறம் ஒரு பேபி லிப் பாம், இது ஒன்று வச்சுருப்பேன் நான். அவ்வளோதான் இந்த ஜிப்பில். நெக்ஸ்ட்டு இந்த ஜிப்பில் வந்துட்டு, அப்புறம் இந்த ஜிப்பில் வந்துட்டு, அப்புறம் என்னோடய ஆப்டிகல்ஸு அது ஒன்று, அப்புறம் என்னோடய ப்ளூடூத், அப்புறம் ஐ சர்ஜரி ஆகிருக்கு இல்லையா, எப்பயும் இந்த ட்ராப் வச்சுருப்பேன். ஸோ சிஸ்டம் பார்த்து வேலை செய்கிறதுக்கு இங்கே வந்து மொபைலு அப்புறம் சார்ஜர் வச்சுருப்பேன். அப்புறம் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இங்கே வந்து லஞ்ச் பாக்ஸ் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த லார்ஜ் ஜிப்பில் வந்து பேக்கு, அதில் வந்து ஜெர்கின் இருக்குது. இப்போது மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிறதால ஒரு ஜெர்கின் வச்சுருப்பேன். அப்புறம் என்னோடய வேலெட்டு, அப்புறம் இது எல்லாம் லேடிஸ்க்கு தேவையான ஒரு பொருள், இது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு கேரி பேக் வச்சுருப்பேன் எப்பயுமே. எதுக்குன்னா இப்போது வெஜிடபிள்ஸ் அது இது வாங்குறதுக்கோசம் வச்சுருப்பேன். இப்போது இன்றைக்கி அது வைக்கல. ஸோ அது ஒன்று ஸ்கிப் ஆகிருக்கு. இப்போ தெரியும் இல்லையா, மெபிலின் பிராண்ட் இது. ஸோ இது எப்பயும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இதெல்லாம் ஐட்டம் வந்து எப்பயும் நான் வச்சுருப்பேன். அப்புறம் வந்து என்னோடய வேலெட்டில் என்னென்ன இருக்குன்னா, எப்பயும் காசு வச்சுருக்க மாட்டேன், எமர்ஜென்சிக்கோசம் வச்சுருப்பேன். என்னோடய ஏடிஎம் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு, இது எப்பயுமே கேரி பண்ணுவேன். இப்போதைக்கு எதுவும் கேஷ் வைக்கல. ஸோ கேஷ் வச்சுருப்பேன். எமர்ஜென்சிக்கு ஒரு 100 ருபீஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். நான் எமர்ஜென்சிக்கோசம் 100 ருபீஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். அதுக்கு அளவு மீறி கேஷ் எல்லாம் வைக்கவே மாட்டேன். ஏன்னா ஆன்லைன் த்ரூ ஃபோன்பே இருக்கும் இல்லையா, எமர்ஜென்சி ஏதாவது இருந்தால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுவேன், அவங்க எனக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறேன். ஆனால் கேஷ் மட்டும் நான் எப்பயும் கேரி பண்ணவே மாட்டேன். ஸோ இவ்வளோ தான். அப்புறம் வாட்டர் பாட்டில் வைக்கல, ஆஃபீஸில் இருக்குது என்னோடய வாட்டர் பாட்டில். ஸோ அதனால நான் அங்கே போய் தண்ணி குடிச்சுப்பேன். இவ்வளோ தான் நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிற பேக்கில் இவ்வளோ ஐட்டம் இருக்கும். அவ்வளோதான். மீஷோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்திருக்கு. எப்படி இருக்குது என்னன்ட்டு இந்த வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். ஸோ நானும் பார்த்ததில்லை. ஸோ அதை அப்படியே வாங்கி வச்சேன். சும்மா சிம்பிளாக ஒரு செயின் பார்த்தேன், பட் அது இஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ அதனால வாங்கினேன். அது எப்படி இருக்குது என்னன்ட்டு பார்க்கல. ஸோ பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சின்ன பாக்ஸில், குட்டி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தேங்க்யூன்ட்டு போட்டிருக்காங்க, ரேட்டிங்ஸ் கொடுங்கன்ட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஜோஷ் மேடம். ஸோ கவர் ஒன்று, செயின் இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பராக வந்திருக்கு செயின். இந்த மாதிரி டிசைன் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு, அதனால வாங்கினேன். பாருங்கள், கொடுக்கலாம் ஆறாமல் 4 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். வெயிட்டு அவ்வளோ எல்லாம் எதுவும் இல்லை, லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ லென்த்து எவ்வளோ வருதுன்ட்டு காமிக்கிற பாருங்கள். நீங்களும் வாங்குறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நேற்றே வந்துச்சு, பட் ஆனால் நான் போய் வாங்கலை. ஸோ ஆஃபீஸ் இன்றைக்கி இருக்கிறதால இன்றைக்கி தான் போய் வாங்கினேன். லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓ வருது, ஆறாமல் லென்த் வருது பாருங்கள். லென்த் இவ்வளோ நீட்டாக வருது. சூப்பராக இருக்குது செயின், செம்மையாக இருக்குது. ஆறாமல் யூஸ் பண்ணலாம். 1 இயர் கேரண்டின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ரொம்ப நல்லா இருக்குது செயின். ஸோ பார்த்தேன், ரேட்டு ரீசனபிளாக இருந்துச்சுன்ட்டு வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கமெண்ட்டில் லிங்க் போடுறேன். சூப்பராக வந்திருக்கான். ஆறாமல் வாங்கலாம், ஒர்த்தாக இருக்குது. இது வந்துட்டு 200 ருபீஸு. 200 ருபீஸுக்கு இது ஒர்த்தான செயின் தான். இது ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் கூட வாங்கலாம். லென்த்தாக இருக்கும், இன்னும் நம்ம போட போட இன்னும் லென்த்து வரும். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரிவ்யூ கூட ஆறாமல் 4 to 5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு நான் எண்ட் பண்ணின்னுக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோக்குள்ளே நான் வந்துன்னு இருப்பேன் வீடியோ எடுத்துகிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்பயும் தேவை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருங்க. தேங்க்யூ.